ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி போகிறோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பொங்கல் வச்சு, இந்த பேனரில் என் பையன் இருக்கான். பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே ஆடி மாதம் 5ஆவது வாரம் முத்துமாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றி சாமி கும்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பொங்கல் வச்சு சாமி வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து சாமி ஊர்வலம் வரும். சனிக்கிழமை வந்து சாமி அழைப்பாங்க. பால் குடம் எடுக்கிறவங்க, காவடி எடுக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் சாமி அழைச்சி வர வைப்பாங்க. வர வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பால் குடம், காவடி எல்லாம் சேர்ந்து வரும். நைட்டுக்கு வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு விடிய விடிய வரும். எங்கள் வீட்டுக்கிட்ட வரையில் காலையில் 4 மணி 5 மணி ஆகிடும். நல்லாயிருக்கும். எல்லா ஊர்லேயும் இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் நான் இங்கே சென்னையில் வந்து இங்கே தான் பார்க்குறேன். அப்படி ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஒரே பொங்கல் தான் வைப்போம். எல்லா விசேஷமுமே எல்லாமே சேர்ந்து தான் செய்வோம். அதே மாதிரி எந்தெந்த ஊரில் கூழ் ஊற்றுவாங்க. எங்கள் ஊர் சைடெலாம் இல்லை, காரைக்குடி சைடெலாம் கூழ் ஊற்றுறதில்ல. இங்கே சென்னையில் கூழ் ஊற்றுறாங்க. வேறு எந்த ஊரில் ஊற்றுவாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். சேனல் பாருங்கள். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற போஸ்ட்டு உங்களுக்கு வந்து சேரும். இது வந்து அம்மனுக்கு வந்து அம்மன் வந்து மாசமாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து வளகாப்பு பண்ணுறோம். வளகாப்பு பண்ணி